கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். இவிஎம் புகார் தற்போது பூதாகரமாக வெடித்துக் கொண்டிருக்கிறது. திமுக தரப்புல கூட அந்த கொளத்தூர் தொகுதியில 5 இவிஎம் மிஷின் கூட வேலை செய்யலன்னு ஒரு கருத்தை கூட திமுக வழக்கறிஞர் சொல்லியிருக்காங்க. கூடுதலா பார்த்தோம்னா ஏற்கனவே பூத் 157 இந்த மாதிரியான சிக்கல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஒரு ஸ்டாலின் அவர்களுடைய பேரெல்லாம் காமிக்கணும்னு ஒரு கருத்தை சொன்னாங்க. இன்னைக்கு 208வது பூத்துல இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததுன்னு ஒரு கருத்தை கூட வைக்கிறாங்க. தொடர்ந்து இவிஎம் சந்தேகத்துக்குள்ளாக்கப்படுகிறது. இந்தியாவிலே முதல் வழக்கு நாங்கள் போட போறோன்ற மாதிரி ஒரு கருத்தை கூட தெரிவிக்கிறாங்க. இப்படி பாக்குறீங்க சார்? தாவேகாவுடைய வெற்றியே இவிஎம் வெற்றி என்றுதான் தமிழ்நாட்டிலே முத நான் தான் சொன்னேன். பாஜகவுடைய 3வது முறை ஆட்சிக்கு வந்ததே இவிஎம் தில்லுமுள்ளுதான். வட மாநிலங்களில் பாஜக மாநிலங்களை கைப்பற்றுகின்ற சொன்னால் இவிஎம் தான். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் தாவேகா ஒன்றும் பெரிய மக்கள் சக்தியை கடல் போல் திரண்ட கூட்டத்தாவெல்லாம் ஒன்றும் தாவேகா கிடையாது. ரசிகர்கள் இருக்காங்க, ரசிகர்கள் ஏதோ இருப்பாங்க. ஆனால் மக்கள் தீர்மானம் செய்யக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை அவர் கொடுக்குற அளவுக்கு மக்கள் சக்தி அவருக்கு கிடையாது. நிதர்சனமான உண்மை அது. என்னைய பொறுத்தளவில் இவிஎம் மோசடி மூலமாகத்தான் 108 இடங்களில் பாஜக தேர்தல் ஆணையம் மூலமாக வெற்றி பெற வைத்திருக்கிறது விஜய் என்பதுதான் ஆணித்தரமான குற்றச்சாட்டு. நான் ஆரம்பத்திலிருந்து சொல்றேன், தேர்தலுக்கு முந்தைய சொன்னேன். இந்த வேலையை அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு அவங்க செய்யறதா இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி யாருக்குமே நன்றியோடு இருக்க மாட்டாரு. இவரை திரும்ப முதலமைச்சர் ஆக்கி சசிகலாவை தூக்கி விட்டது மாதிரி நம்மளும் தூக்கி விட்டுருவாரு. ஓபிஎஸ் தூக்கி விட்டது மாதிரி, தினகரனை தூக்கி விட்டது மாதிரி நம்மளையும் காலவாரி விட்டுருவாரு. அதனால இந்த விஜய்க்கு ஒரு கூட்டம் சேருது. அதாவது பரீட்சை பேப்பரில் ஆன்சருக்கு கேள்விக்கு பதில் இல்லாட்டினா கூட சில வாத்தியார்கள் என்ன சொல்லுவான்னு கேட்டால், எப்பா மார்க் போடுறதுக்காவது ஒரு 60 பக்கம் 70 பக்கம் இனத்தவன் சொந்த கதை கூட எழுதி விடா, நாங்கள் எப்படியாவது மார்க்காவது போடணும்ல, நீ கேள்விக்கு பதில் தெரியுதோ இல்லையா, ஏதாவது சினிமாவுக்கு போனேன் சாப்பிட்டேன் தூங்கினு கூட ஒரு 70 பக்கம் இருந்தால் போதும், நாங்கள் மார்க் போடணும்னுவாங்க. அது மாதிரி பிஜேபிக்கு ஏன் தமிழ்நாட்டில் இயந்திர மோசடி பண்ணணும்னா பிஜேபிக்கு ஆளே கிடையாது. பிஜேபி திடீர்னு 108 ஜெயிலில் ஜெயிச்சுன்னு சொன்னால் நாட்டில் புரட்சி வந்துடும். அதனால தான் அவங்க பார்த்தாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய கட்சி அதிமுக வெற்றி பெற வச்சிருவோம் இயந்திர மோசடின்னு நினைச்சாங்க. ஆனால் எடப்பாடி யாருக்கும் சரியாக இருக்க மாட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் விஜய்க்கு ஒரு கூட்டம் சேர்ந்த மாதிரி அவங்களா ஒரு கற்பனையில் ஒரு கிரியேட் பண்ணி ஒரு கூட்டத்தை, ஏதோ ரசிகர் கூட்டம் இருந்துச்சு, அந்த கூட்டத்தோட கூட்டமாக சேர்த்து 108 வாக்குகளை அவங்க இவிஎம் இயந்திரத்தில் தான் முழுக்க மோசடி நடந்திருக்கின்றத பகிரங்கமாக சொன்னேன். இந்த 108 இடங்கள்ல அவர் எப்படி நடந்திருக்கு, ஒரு தொகுதியில் 20,000 ஓட்டு விசிலுக்கு விடுற மாதிரி புரோகிராம் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னு கேட்டால் 5 ஓட்டு வரிசையாக உதயசூரனுக்கு போகிறாங்கன்னா 6வது ஓட்டு உதயசூரனுக்கு போடும்போது அந்த ஓட்டு விசிலுக்கு போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணலாம். அதே மாதிரி ரெட்டலைக்கு விடுகிற ஓட்டு, ரெட்டலை ஓட்டையும் தேடி இருக்காங்க. இன்னும் சொல்லணும்டா, நம்ம சீமா நாம் தமிழர் கட்சி ஓட்டையும் திருடி இருக்காங்க. 3 கட்சி ஓட்டை திருடி இருக்காங்க. இது உண்மை. அதாவது நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னமா அதுக்கு 10 ஓட்டு விழுந்தா 11வது ஓட்டு விசிலுக்கு போற மாதிரி இப்படி ஏற்பாடு புரோகிராம் பண்ண முடியும்ன்றத மெய்ப்பிக்கப்பட்ட உண்மை. அதனாலதான் உங்களுக்கு 20,000 ஓட்டுக்கு மேல வாங்கின 30,000 ஓட்டு 40,000 ஓட்டு இந்த விசிலை விட கூடுதலாக வாங்கின இடங்கள்ல தான் திமுக அதிமுக வெற்றி பெற்று. ஐ பெரியசாமி நான் ஏற்கனவே உதாரணம் சொன்னேன். அவர் 50,000 ஓட்டு 60,000 ஓட்டுல வெற்றி பெறுவார் சாதாரணமா. ஆனா அந்த விசிலுக்கு 20,000 ஓட்டு விழுந்தனால 30,000 ஓட்டுல வெற்றி பெறக்கூடியவர் 10,000 ஓட்டுல தான் ஜெயிக்கிறார். அப்படி அபரிதமா வாங்கின இடத்துல தான் வெற்றி பெற்றிருக்காங்க. 108 இடங்கள்ல 20,000 ஓட்டு அவங்க கூடுதலாக விசிலுக்கு விழுகிற மாதிரி, அதிமுக ஓட்டு 4 ஓட்டு ரெட்டலைக்கு விழுந்து 5வது ஓட்டு விசிலுக்கு போற மாதிரி இதெல்லாம் அவங்க பண்ண முடியும், பண்ணியிருக்காங்க. அதனாலதான் 3 முறை மோடி பிரதமராக இருக்கிறார். ஏன் கேரளாவில் பண்ணணுங்கிறதுல சந்தேகம் வந்துடக்கூடாது. டோட்டலாக அடிச்சு விட்டது மாதிரி இருந்தால் மொத்தமாக மக்கள்கிட்ட ஒரு சந்தேகம் வந்துடும். அதில் கேரளா மட்டும் காங்கிரஸ் வர்ற மாதிரி
காமிச்சுக்கிறது. கேரளாவில் பாஜக வெற்றி பெற முடியுமா? முடியாது. இப்போ கர்நாடகத்தில் அடிச்சிருவாங்க. அடுத்து கர்நாடகத்தில் 29 தேர்தல் நடக்கும்போது சிவகுமாரை காலி பண்ணி உறுதியாக இன்னைக்கு சொல்கிறேன், 29ல் அங்கே தேர்தல் கர்நாடகத்தில் நடக்கும்போது சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி ஆட்சியை பிடிக்குது, எழுதி வச்சுக்கிறது. ஏன்னா அங்கே மாறி மாறி வர்ற மாதிரி ஒரு ரெடி பண்ணிட்டாங்க. இந்திய அளவில் பிஜேபிக்கு ஆளே கிடையாது, இந்தியாவிலேயே சொல்கிறேன். ஆனால் அவங்க ஆட்சி தொடர்ந்து 3 தடவை பிடிக்கிறாங்க. அது மாதிரி இப்போ குளத்தூர் தொகுதியில் நடந்தது, ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி அவங்க என்னன்னு கேட்டால் வெரிஃபிகேஷன் அண்ட் செக், இதுக்கு பேர் பரிசோதனை. அதாவது ஓட்டு போட்ட அந்த மிஷினை வந்து 7 நாளைக்குள்ள அந்த தொகுதியில் 2வது இடம் 3வது இடம் வந்தவங்க ஒரு முறையீடு பண்ணணும் தேர்தல் ஆணையத்துக்கு. நான் அந்த வெரிஃபிகேஷன் அண்ட் செக் பரிசோதனை பண்ணணும். எப்படின்னு கேட்டால் இது மறு எண்ணிக்கை கிடையாது, இது ரீகவுண்டர், நாட் ரீகவுண்டர். அதாவது மறு எண்ணிக்கை கிடையாது, மறு தேர்தல் கிடையாது. இது எப்படின்னு கேட்டால் அவங்க நம்ம வாக்கு இயந்திரம் நம்ம வந்து எண்ணமில்ல, எண்ணும் போது திரும்ப வந்து சீல் வச்சு மூடி வச்சுருவாங்க, அது அப்படியே இருக்கணும். இதுதான் செக் அண்ட் வெரிஃபிகேஷன். செக் பண்ணுறோம், பரிசோதனை பண்ணுறோம். அதை பரிசோதனை பண்ணி விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம அதை இதுக்கு ஒரு முறையீடு இருக்குது. இந்த முறையீட்டை திமுக பயன்படுத்தி குளத்தூர் தொகுதிக்கு மட்டும் 5 தொகுதி மொத்தம் அவங்க பரிசோதனை பண்ண சொன்னது. டோட்டலாக 5 தொகுதி. அதில் உத்தரமேரூர், காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர், விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் உள்ளிட்ட இந்த 3 தொகுதியை மட்டும் பரிசோதனைக்கு எடுத்திருக்காங்க. அப்படி எடுக்கும்போது குளத்தூரில் இந்த செக் அண்ட் வெரிஃபிகேஷன் ஒர்க்குக்கு 29ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்கு. அப்போ நடந்ததில் 14 மிஷின்கள் தான் பரிசோதனைக்கு எடுக்கப்பட்டது. அந்த 14 மிஷின்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விவிபேட் அந்த இது சரியாக ஒர்க் ஆகலை. 14ல் 2 இது சரியாக ஒர்க் ஆகலை. அது மாதிரி பூத் எண் 157 நினைக்கிறேன். 157ல் அந்த சீல் மூடி வச்சுருப்பாங்க, அந்த அட்ரஸ் உடைய இது அது வந்து வேக்கண்ட்டாக இருக்குது, காலியாக இருக்குது அந்த இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து வந்து அப்புறம் திரும்ப அவங்க தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல, மொத்தம் முகவரி அந்த புதுசாக இருக்குது, பேடு மேலே ஒட்டின முகவரி அட்டை வந்து பழசாக இருக்கிறது, புதுசாக லேபிள் ஒட்டியிருக்காங்க. இந்த குளறுபடி இருக்குது. இப்போ வந்து ஒரு 6 நாங்கள் பரிசோதனைக்கு எடுத்துக்கிறோம்னு சொல்லி தேர்தல் ஆணைய வேண்டுகோள் அடிப்படையில் எடுத்தால் 208ல் பூத் எண் 208லையும் சரியாக பழுது. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, மிஷின் ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க. அது எப்படி மிஷின் ஃபெயிலியர் இதை வச்சு பண்ணீங்க நீங்கள்? தேர்தல் ஆணையம் முழுக்க இவிஎம் இயந்திரத்தால், அந்த தந்திரத்தால் தான் பாஜக சொல்லுகின்ற கை நீட்டுகிறரை முதலமைச்சராக்குகின்ற ஜனநாயக விரோத செயல், சர்வதிகாரத்துக்கு ஆதரவாக ஜனநாயகத்துக்கு எதிரான செயலை தேர்தல் ஆணைய மக்களாட்சி முறையை வேட்டு வைக்கின்ற அடிப்படையில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வெரிஃபிகேஷன் வந்து சரியா இல்லைன்னா என்ன அர்த்தம், மொத்தம் 3 பேலட் யூனிட் இருக்கு. குளத்தூத்தில் அதிக பேர் போட்டிட்டாங்க. முதல் 1, 2, 1, 3வது இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் பேர் இருக்கு, அவர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி இந்த 3 யூனிட்ல. அதில் வந்து அவர் ஒர்க்கே ஆகலைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவருக்கு விழுந்த ஓட்டு என்ன, ஃப்ராட் என்ன, பித்தலாட்டம் என்ன, மோசடி என்ன? மொத்தம் 14 இடத்துல 5 ஒர்க் ஆகல, 30% ஒர்க் ஆகலன்னு என்ன? இப்போ நான் சொன்ன கணக்கு தானே. 20,000 ஓட்டு போட்டீங்களா, இல்லை ஸ்டாலின் தொகுதியில் 30,000 ஓட்டு போட்டுவீங்களா? முதலமைச்சரை திட்டமிட்டு தோக்கடிச்சிருக்கீங்க, மம்தா பானர்ஜியை திட்டமிட்டு தோக்கடிக்கிறீங்க, கேரளாவில் பினராயி விஜயனை திட்டமிட்டு தோக்கடிக்கிறீங்க. 3 பேர் தான் எதிர்கட்சி வரிசையில். அந்த அடிப்படையில் ஸ்டாலின் திட்டமிட்டு இப்போ 14 யூனிட் என்ன, 14 இவிஎம் இயந்திரம் என்னதுல விவிபேட் ஒர்க் ஆகலை. அந்த எஸ்எல்யூன்னு சொல்லுவாங்க, அந்த சிம்பிள் லோடு யூனிட்ன்றது, அதுவும் விவிபேடும் சரியா இருக்கு, ஒர்க் ஆகணும். அது ஒர்க் ஆகணும் என்ன அர்த்தம்? இப்போ இதுக்கு பிறகு ஆட்கள் சரியா இல்லைன்னு சொல்லிச்சு தேர்தல் ஆணையம், சரியா ஒர்க் பண்ணலைன்னாங்க. இப்போ இந்த பேலட் யூனிட், அந்த விவிஎம் பேலட் யூனிட்ல வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டே ஒர்க் ஆகலைன்னு சொல்றாங்க. நீங்க கேட்டால் மிஷின் ஃபெயிலியர்ன்றாங்க. மிஷின் ஃபெயிலியர்னு சாதாரண சொல்லிட்டு போயிட முடியுமா? அது மாதிரி ராஜபாளையத்தில் 2 ஃபால்ட் இருக்குன்றாங்க, உத்தரமேரூர்ல 1 ஃபால்ட்ன்றாங்க. அப்ப 234 தொகுதியை ரத்து செய்யணும்.
தாவேகா இவிஎம் மோசடியால் ஆட்சி பதவியில் உட்கார்ந்திருக்கிறார். அதான் இன்னைக்கு உதாரணம். 29 எண்ணப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த வெரிஃபிகேஷன் ஒர்க்ல பரிசோதனையில ஃப்ராடுன்னு மெய்ப்பிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் பல்வேறு வழக்குகள் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து நடந்திருக்கு. ஆனா இது முதல் வழக்காக ரிட்டு போடலாம். ரிட்டு பெட்டிஷன்லேயே இந்த தேர்தலை செல்லா என்று அறிவிக்கலாம். ரெட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணாலே இந்த தேர்தலை ரத்து செய்யலாம். ரத்து செய்து அடுத்து 2வது இடத்துக்கு வந்த ஸ்டாலின் எம்எல்ஏ ஆகலாம். இன்னும் இவ்வளவு சொல்றோம்ல, தேர்தலில் ஃப்ராட் நடந்திருக்கு, பித்ராட்டம் சொல்ல யோக்கியம் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் விஎஸ் பாபு ராஜினாமா செய்ய சொல்லிட்டு தேர்தலை சந்திக்க பார்ப்போம். குளத்தூர் தொழில் தேர்தல் சந்திக்க தயாரா தாவேகா? தேர்தல் ஆணையத்துடைய தில்லு முள்ளு இந்தியா முழுவதும் இன்னைக்கு பெரிய ஒரு அபாயகரமான சூழல். ஜனநாயகத்திற்கு, மக்களாட்சிக்கு, ஜனநாயக மாண்புக்கு, குடியாட்சிக்கு எதிராக தேர்தல் ஆணையம் நடக்குது. இது சர்வதிகார பாதைக்கு, பாசிச பாதைக்கு இந்தியாவை அழைத்து செல்லும். நான் யாருக்கு ஓட்டு போட்டேன், நாட்டின் குடிமகன் நான் யாருக்கு ஓட்டு போட்டு எனக்கு ரிசிப்ட் ஏன் வரமாட்டேன்றது? விவிபேட்ல உள்ள ரிசிப்ட் அதை கொடு. நீ இல்ல விவிபேட் என்ன வாக்குச்சீட்டு மாதிரி வச்சுக்க, இயந்திரம் இருக்குல்ல அந்த இயந்திரத்தையும் வச்சுக்க. நான் யாருக்கு ஓட்டு போடுன்றது விவிபேட் விழுதுல அதை தனியா ஒரு பெட்டியில போட்டு அதை என்ன விவிபேட் என்றதுக்கு ஏன் உச்ச நீதிமன்றம் ஆணையிட மறுக்கிறது? தேர்தல் ஆணையம் ஏன் மறுக்கின்றது? தேர்தல் ஆணையம் பாஜகவின் கைப்பாவையா இருக்கிறது. தேர்தல் ஆணையம் யாரை கை நீட்டுதோ அவர் முதலமைச்சர். எதிர்காலத்தில் யாரு சாதாரண சாமானிய எல்லோரும் நாட்டு மன்னர் மாதிரி யார் இந்த நாட்டில் முதலமைச்சராகவோ எம்எல்ஏ எம்பியா வர முடியாது. இதே தேர்தல் ஆணையம் தொடர்ந்தால். அதான் இன்னைக்கு குளத்தூர் தொகுதியில் 14 இயந்திரம் இவிஎம் எண்ணப்பட்டதுல 5 இயந்திரத்துல ஃப்ராடு தெரியுது. அப்போ 14க்கு 5 என்ன 30% ஃப்ராட் குளத்தூர் தொகுதியில் நடந்திருக்கு. 35,000 ஓட்டுல ஸ்டாலின் வெற்றி பெற வேண்டியவர். 36 ஓட்டில் வெற்றி பெறக்கூடிய ஸ்டாலின் அவருடைய தொகுதியில இப்ப 14 இயந்திரத்துல 5 இயந்திரம் சரியில்லைன்னா 36 ஓட்டு திருடப்பட்டிருக்கா? உதயசூரனுக்கு வாக்குகள் திருடப்பட்டிருக்கா? அதிமுக மிக மிக குறைவான வாக்கு வாங்கியிருக்கு. அதிமுக விழுந்த வாக்குகள் சராசரியாக அதிமுக ஒரு ஓட்டு வாங்கியிருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஓட்டு வங்கி கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்படி காணாம போச்சு? திருடப்பட்டிருக்கு. வாக்குகள் திருட்டப்பட்டிருக்கு இவிஎம் எந்திரம் மூலமாக தான் நான் பகிரங்கமா சொல்றேன். அப்படி இல்லாட்டி நடத்துங்க, தேர்தல் நடத்துங்க, பகிரங்கமா அச்சிட்டு தேர்தல் நடத்துங்க, பார்ப்போம். மறுபடியும் அந்த மாதிரி போடுவோம். வாக்கு இயந்திரத்துக்கு பழுதலாக ஏற்கனவே இருந்த முறையை தேர்தல் சந்திக்க தயாரா பிஜேபி? தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்த தயாரா? அதனால குளத்தூர் தொகுதி தான் உங்களுக்கு உதாரணம். 234 தொகுதியிலையுமே தாவேகாக்கு குறிப்பிட்ட இந்த 108 தொகுதியில் 20,000 வாக்குகள் போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. மற்ற தொகுதியில் கொஞ்சம் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுகளில் தப்பி தவறி ஏறி வந்தது தான் அதிமுக மற்ற கட்சியை வெற்றி. ஆனால் இந்த தேர்தல் தில்லுமுள்ளான தேர்தல் தான் குளத்தூர் சாட்சியா இன்னைக்கு வந்திருக்கு. அதனால அவங்க ரிட்டு பல தேர்தலில் ரிட்டு போட்டாலே போதும், ரிட்ல அடியாயிரம். அதனால விஎஸ் பாபு வெகு விரைவில் எம்எல்ஏ பதவி இழப்பார். எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தம்பி உதயநிதி அந்த பதவியிலிருந்து துணைத் தலைவராக வேண்டிய சூழ்நிலை வரப்போகுது. ஏன்னா ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக வந்தாலும் வரலாம், முதலமைச்சராக வந்தாலும் வரலாம். இதனுடைய போக்கு அப்படிதான் போகுது. இவிஎம் இயந்திரத்தை 234 தொகுதியிலுமே 5 தொகுதியில் எடுத்திருக்க, 3 தொகுதியில் பண்ணியிருக்காங்க. பெரும்பான்மை தொகுதியில் இந்த மாதிரி நடந்திருந்தால் முதலமைச்சர் பிறந்து விஜய் இறக்கப்படலாம். எந்த வகையிலையும் வெகு விரைவில் அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்க போட்டு உதாரணம் தான் இந்த இவிஎம் தில்லுமுள்ள கண்டுபிடிச்சிருக்கோம். நாங்கள் தொடர்ந்து நானும் அப்துல் கலாமுடைய பிஏ நம்முடைய ஆலோசகராக இருந்தார் பொன்ராஜ் போன்றவர்களாம் பேசிட்டு தான் இருக்கோம். ஆனால் இப்போதான்
திமுக கொஞ்சம் விழித்து குளத்தூர்ல மட்டும் இந்த வெரிஃபிகேஷன் செக்கில் கூட பெரிய இந்த மோசடிக்கா நடந்திருக்கான உதாரணத்தை, ஒரு எடுத்துக்காட்டை, ஒரு ஆதாரத்தை சேகரிச்சிருக்காங்களே தவிர இன்னும் விவிஎன் பேட் என்னணும், சந்தேகப்படுற அத்தனை தொழில் என்னன்னு மாதிரி நம்ம போர்க்குள்ள எழுப்பினால் விஜய் கோட்டையிலிருந்து பனையூர் பங்களாவுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடும். அதனால ஜனநாயக மாண்பை மதிக்கக்கூடிய, ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய நாமெல்லாம் போராட வேண்டியது விவிஎன் இயந்திரம் இனிமே எதிர்கால தேர்தலுக்கு தேவையில்லை. இந்த நாட்டை கோமாளிகளும் கூத்தாடிகளும் கேவலமாக ஆளக்கூடிய சூழ்நிலையை இவிஎம் இயந்திரம் உருவாக்கும். அதில் ஸ்டாலின் அவர்கள் வெகு விரைவில் சட்டமன்றத்துக்கு நுழைவார். முதலமைச்சரா நுழைய போறாரா, எதிர்கட்சி தலைவராக வரப்போறாரா, எந்த வகையிலேயோ இந்த குளத்தூருடைய வெரிஃபிகேஷன் செக் மூலமாக எங்களுடைய அரசியல் பார்வையில் தெரிவது செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சராகவோ எதிர்கட்சி தலைவராகவோ வெகு விரைவில் தளபதி மு.க. ஸ்டாலின் நுழைவதற்கு இதுதான் ஒரு அத்தாட்சியாக இந்த குளத்தூருடைய வெரிஃபிகேஷன் செக் ஒரு பரிசோதனை முடிவு தெரிகிறது. நன்றி சார். நன்றி.